பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்ம ரஷ்யாவை குறித்து தான் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே எசேக்கியேல் 38வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வைத்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு எசேக்கியேல் 38வது அதிகாரம் 3வது வசனத்தை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தர் ரஷ்யாவுக்கு விரோதமாக வருவார். இந்த வசனத்தினுடைய சாராம்சம், கர்த்தர் ரஷ்யாவுக்கு விரோதமாக வருவார். ஏன் கர்த்தர் ரஷ்யாவுக்கு விரோதமாக வர வேண்டும் என்று சொன்னால், எசேக்கியேல் 38வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி அநேக நாட்களுக்கு பிறகு ரஷ்யா கர்த்தரால் விசாரிக்கப்படும். அப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு கேள்வியும் வருகிறது. அப்போ அநேக நாட்களுக்கு முன்பு ரஷ்யா கர்த்தரால் விசாரிக்கப்பட்டதா என்ற கேள்வியும் வருகிறது. அதற்கான விடையையும் நம்ம வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரங்களிலே ஒரு சம்பவம் வருகிறது. அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். இதை எடுத்து நடத்தியவர்கள் யார் என்று கேட்டால், ஆதியாகமம் 10வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே குறிப்பிடப்படுகிற ஜாதிகள் என்னன்னு சொல்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 10:2 3 ஜாதிகள் வருகிறது. மேசேக்கு, தூபால், மாக்கோகு. இந்த வார்த்தைகள் தான் எசேக்கியேல் 38 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை. மேசேக்கு என்பது இன்றைய மாஸ்கோவை குறிக்கிறது. தூபால் என்பது டோபோல்ஸ்கை குறிக்கிறது. மாக்கோகு என்கிற தேசம் மேசேக்கும் தூபாலும் சந்திக்கிற பகுதியில் உள்ளது. இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ரஷ்யா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே வார்த்தை ஆதியாகமம் 10:2-3 குறிப்பிடப்படுகிறது. இவர்களுடன் ஆதியாகமம் 10:2-3 மேசேக்கு, தூபால், மாக்கோகு ஜாதியினருடன் கோமரும் தொகர்மாவும் இந்த காரியத்தில் அவர்கள் இணைந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்முடைய வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இதே டீம் தான் ஆதியாகமம் 10:2-3 இருந்த இதே டீம் தான் எசேக்கியேல் 38:2-3 இருக்கிறது. அப்போது பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு ஒன்றிணைந்த அந்த டீம் தான் இன்றைய நாட்களிலே இஸ்ரவேலை முடித்து கட்டுவதற்கு அந்த டீம் ஒன்றிணைந்திருக்கிறது. நான் உங்களுக்காக அதனுடைய ஒப்பீட்டு அட்டவணையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்பொழுது இந்த காரியம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த பாபேல் கோபுரத்தினுடைய நாட்களிலே தான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 11:6 சொல்லுகிறது. பாஷை தாறுமாறாக்கப்பட்டது என்று சொல்லி ஆதியாகமம் 11:7 சொல்லுகிறது. பாஷை தாறுமாறாக்கப்பட்டதுனால பூமி எங்கும் இவர்கள் சிதறி போனார்கள் என்று ஆதியாகமம் 11:8 சொல்லுகிறது. ஆதியாகமம் 11:9 அந்த விசாரிப்புக்கு தீர்ப்புதான் பாபேல் என்று சொல்லி வேதம் எழுதி வைத்திருக்கிறது. பாபேல் என்று சொன்னால் சிதற பண்ணுகிற கர்த்தர் என்று அர்த்தம். ஆனால் இந்த முறை கர்த்தர் ரஷ்ய தேசத்தை சிதற பண்ண போகிறதில்லை. அவர் ரஷ்ய தேசத்தை முழுமையுமாக அழிக்கப் போகிறார். அதற்கான ஒரு வசனம் எசேக்கியேல் 38:22 இதோ உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று சொன்னால் நீங்கள் இதை கேட்டு மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.